வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 19. திருமண வரவேற்பு நல்லபடியாக முடிந்து மிருதனின் பெற்றோர் ஊருக்கு கிளம்பிவிட புது ஜோடி பிரசன்னாவின் ஏற்பாட்டின்படி தங்கள் தேனிலவிற்காக சுவிட்சர்லாந்து 10 நாட்கள் சென்று வந்தனர். அறை முழுவதும் காலை நேர பரபரப்புடன் இங்கும் அங்கும் உலவிக் கொண்டிருந்த மனைவியை பார்த்து மெலிதாக புன்னகைத்தபடி படுத்திருந்தான் மிருத்யுஞ்சயன். வார்ட்ரோப், ஹேண்ட்பேக் என்று பதற்றத்துடன் எதையோ தீவிரமாக தேடிக்கொண்டிருந்த மிருணாளினி கணவனின் முகம் பார்த்து கடுப்பாகி, இப்போ உனக்கு என்ன சிரிப்பு? என் கஷ்டம் உனக்கு சிரிப்பா இருக்கா என்று கோபமாக கேட்க கையில் இருந்த பவுச்சை தூக்கி அவன் மீது எறிந்தாள். அதை லாவகமாக கேட்ச் பிடித்தவன், என்ன தேடுற நீ என்று அவளுக்கு உதவும் பொருட்டு கட்டிலை விட்டிறங்கி அவள் அருகில் சென்றான். என் ஐடி கார்டை காணோம் என்றாள் பெண் சோகமாக. திருமணத்திற்கு பிறகு இன்றுதான் கிட்டத்தட்ட 20 நாட்கள் கழித்து வேலைக்கு செல்கிறாள். 2 வாரம் மட்டுமே விடுமுறை எடுத்திருந்தவளை சிஇஓவிடம் நேரடியாக பேசி மேலும் 5 நாட்களுக்கு நீட்டித்து விட்டான் மிருதன். அவளின் அலமாரியை குடைந்தபடி, இங்க எடுத்து வந்தியா? என்னன்னா உன் வீட்லயே விட்டுட்டு விட்டியா? நன்னா யோசிப்பாரு என்றான் அவன். இல்லடா மித்து, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. கவனமா எடுத்து வச்சுக்கணும்னு தான் அதை முதல்ல செஞ்சுட்டேன். நானு அதைத்தான் ஃபர்ஸ்ட் பேக் பண்ண என்றாள் தவிப்புடன். எதை பேக் செஞ்ச என்றான் அடுத்த கேள்வியாக. எதுல எதுல ஐடி கார்ட கைப்பையில தான் வச்சேன், அதுல இல்லையே என கவலையுடன் விழிகளை உருட்டி கடிகாரம் பார்த்தாள். உன் ஹேண்ட்பேக தூக்கிட்டு தானே ஊரு ஊரா சுத்துற, அதுலயா வச்சிருந்த? எனக்கு என்னமோ எங்கேயோ இடிக்குதே என்றவன் அவள் கொண்டு வந்திருந்த அத்தனை பெட்டிகளையும் தூக்கி கட்டில் மீது போட்டான். ஏய், என்ன செய்ற நீ? இதுக்கெல்லாம் நேரம் இல்ல என்றவளின் அலறலை அலட்சியம் செய்து ஒவ்வொரு பெட்டியாக திறந்து பார்த்தவன் 3வது பெட்டியின் உள் அறையிலிருந்து அவள் ஐடியை எடுத்து நீட்டினான். ஹே, ஆமா மறந்துட்டேன், நான் தான் பத்திரமா வைக்கணும்னு அதுல வச்சேன் என அனைத்து பற்களையும் காண்பித்து சந்தோஷத்தில் குதித்து அசடு வழிந்தவள் அதை வாங்க முயல கையை உயிரை தூக்கினான் மிருதன். மெத்தும் நேரம் ஆகுதுடா என்று சினுங்கினாள் பெண். இதுக்காக எத்தனை டென்ஷன் ஆன நீ? நான் எடுத்து கொடுக்கமோ கோலா அப்படியே எஸ் ஆக பாக்குறியா? சரி சரி என்றவள் எம்பி அவன் கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டு கோபத்தை குறைத்து ஐடியை பிடுங்கும் நேரம் அவளை அப்படியே குனிந்து இடுப்பை வளைத்து மேலே தூக்கி கொண்டான் மிருதன். நேரம் என பதறியவளின் உதடுகளை வலிக்க மென்று விட்டு கீழே இறக்கியவன், ஒரு 2 மினிட்ஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர என்று தனது டிஷர்ட்டை எடுத்தான். வேண்டாம், எப்படி எனக்கு சாயந்தரம் வண்டி தேவைப்படும் என்று மறுத்தாள் மிரு. அது அப்ப பாத்துக்கலாம். நீ உன் ஓட்ட வண்டிய 40-50 தாண்டி ஓட்ட மாட்ட. உன்னை இன்னும் 15 நிமிஷத்துல நான் கொண்டு போய் விடுறேனா இல்லையான்னு பாரு. முதலில் முறைத்தவள் பின் கேலியாக பார்த்து, ஹே, ஸ்கூட்டில 40ல போனாலும் 30 மினிட்ஸ்ல நான் ஆபீஸே போய் சேர்ந்துருவேன். ஓ கார்ல வந்த டிராபிக்ல மாட்டியே 1 மணி நேரம் போயிடும். நம்ம கார்ல போகல என்று சாவியை எடுத்தவனை நெருங்கியவள், அப்புறம் என கதை கேட்க, உன்ன என்றவன் வேகமாக இழுக்கவும், வேண்டாம் வேண்டாம், நீ எப்படியோ ஒன்னா என்ன கூட்டிட்டு போ என்று அலறியபடி சரணடைந்தாள் அவள். அவன் தன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திய டுகாட்டி மல்டிஸ்ட்ராட்டா 1260 பார்த்து லேசாக மிரண்டு நின்றாள் மிருனா. ஏறு மின்னு. ஹே, நீ அந்த காலத்துல ஸ்கூலுக்கு எடுத்து வர்ற ஹீரோ ஸ்பிளெண்டர்ல ஒரே ஒரு முறை ஆசைப்பட்டு ஏறிட்டு அவஸ்தப்பட்டவதான் நான். உன்னை நம்பி இத்தனை சிசி கொண்ட வண்டியிலா? நோ என்று பின்னால் 2 அடி எடுத்து வைத்தவளை இழுத்து தன் அருகே நிறுத்தினான். நீயா ஏறிட்டனா வசதியா உட்காரலாம், அப்படி இல்ல உன்னை எனக்கு முன்னால இந்த டேங்க்ல தூக்கி போட்டுட்டு நான் ஓட்டிட்டு போவேன். எப்படி வசதி? சும்மா மிரட்டாதரா, இதுல வசதியா உட்கார ஏது இடம் என கண்களில் பீதியோடு கணவனை அதட்டினாள். அதை கண்டு வாய்விட்டு நகைத்தவன் அவளை இன்னும் அருகில் இழுத்து, லூசு, உன்னை விட உன் உயிர் மேல எனக்கு தான் அக்கறை அதிகம், பயப்படாம ஏறு என்றான் மிருதன் ஆழமான பார்வை ஒன்றை செலுத்தி. அச்சத்தில் தான் மறந்து விட்டதை கணவன் நினைவுபடுத்தவும் நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தவள் பின் அமைதியாக வண்டியில் ஏறி அமர்ந்து அவனை ஆசையுடன் கட்டி கொண்டாள். அவன் டிஷர்ட்டை முகர்ந்தவள், ஹே, நான் சொன்ன பாடி ஸ்ப்ரே போடலையா நீ
என்று அடுத்து சண்டையிட்டாள். ரொம்ப முக்கியம் என்றவன் சிரிக்கவும், ஆமா எனக்கு முக்கியம்தான், உன்கிட்ட அன்னைக்கே நான் என்ன சொன்னேன் என்றவள் கோபமாக முகத்தை திருப்பிக் கொள்ள அவனோ வெகுவாக அழுத்துக் கொண்டான். நீ ரொம்ப பண்ற மின்னோ, அது நேத்தோட காலி ஆயிடுச்சுடி, வேற வாங்கணும். அப்ப என்ன டிராப் செஞ்ச உடனே வாங்கிடு. சரிமா தாயே, அத வாங்கிட்டு தான் நான் வீட்டுக்கே போவேன், ஓகேவா? ஓகே ஓகே என்று திருப்தியாக சிரித்துக் கொண்டாள் அவள். எப்பொழுதுமே அவனை தனக்காக இப்படி கொஞ்சமாக சலிக்க வைத்து பார்ப்பதில் அவளுக்கு சிறுவயது முதலே அப்படி ஒரு பேரானந்தம். அலுவலகம் முன்பு வண்டியை நிறுத்தியவனின் தோளில் பாராட்டுதலாக தட்டியவள், ஹே மித்து, சொன்ன மாதிரியே சரியா கூட்டிட்டு வந்து விட்டுட்ட, குட் குட், பாய் என்று அவன் பின்னால் இருந்து குதித்து இறங்கினாள். உள்ளே செல்ல முயன்றவளை, மின்னு என்ன வேகமாக தடுத்தவன், ஈவினிங் கிளம்புறத மதியமே சரியா பிளான் பண்ணிட்டு சொல்லிடு, அப்புறம் பிக்கப் செய்ய வரதுக்கு வசதியா இருக்கும்ல. முடிஞ்சவரை நானே வந்துருவேன், அப்படி இல்லைன்னா டிரைவரோட கார் அனுப்பி வைக்கிறேன் என்றதும் அவள் முகம் சுளித்துக் கொண்டது. சரி, நான் தான் ட்ரை பண்றேன்ல, கொஞ்சம் சிரிச்சுட்டு போவேன். ஹாவ் அ குட் டே என்றதும் இவள் முகம் மலர்ந்தது. ஹாவ் அ குட் டே மித்து என்ற பதிலுக்கு உற்சாகமாக அவனை வாழ்த்திவிட்டு நடந்தாள். தன்னை விட்டு விலகி செல்பவளை விழிகளில் பெரும் லயிப்புடன் பார்த்திருந்தவன் பின் நீண்டதொரு பெருமூச்சை விட்டுவிட்டு வண்டியை கிளப்பினான். வாங்க மேடம், உங்களை ஆபீஸ்ல விட்டு போறதுக்கு உங்க ஆத்துக்காரருக்கு மனசே இல்ல போல இருக்கே, அப்படியே பாத்திருந்து விட்டுட்டு சோகமா போறாரு. மணியின் கேலியில் அண்ணி என்று புன்னகைத்தவள் திரும்பி கேட்டை பார்க்க, நீ திரும்பியும் பார்க்கலன்னதும் அவர் அப்பவே கிளம்பிட்டாரு என்று சிரித்தாள். அவனை மட்டும் திரும்பி பாத்திருந்த, திரும்பவும் ஓடி போய் வண்டியில ஏறி வீட்டுக்கே போயிருப்ப, அதான் திரும்பல என்று கண் சிமிட்டியவளின் கரம் பற்றி, மேரேஜ் லைஃப் எப்படி போகுது என கனிவுடன் விசாரித்தாள் மணிகர்ணிகா. மனசுக்கு பிடிச்சவனோட வாழும்போது அது தர்ற மகிழ்ச்சிய சொல்ல என்கிட்ட வார்த்தைகளே இல்ல அண்ணி என்று கணவனின் இடைவில் உருகி நின்றாள் பெண். காலையில் இருந்து மனதே சரியில்லை மிருணாளினிக்கு. அன்று 11 மணி அளவில் கிடைத்த செய்தியை கேட்டு மிகவும் மனம் வெறுத்து போனாள் அவள். சென்னையின் முக்கிய பகுதியான கிண்டியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த 7 வயது பெண் குழந்தை ஒன்றை பக்கத்து வீட்டை சேர்ந்த 55 வயதான கயவன் ஒருவன் பாலியல் வன்கொடுமை செய்து கொன்று விட்டான். 2 நாட்களுக்கு முன்பே அக்கொடுமையை நிகழ்த்தி பெற்றோர் தங்கள் குழந்தையை காணாமல் தேடி பரிதவித்த நேரம் இவனும் அவர்களுடன் தேடுவது போல் நாடகமாடி அனைவரையும் ஏமாற்றி இருந்திருக்கிறான். அவன் வீட்டிலிருந்து துர்நாற்றம் கிளம்பவும் தான் அக்கம் பக்கத்தினர் சந்தேகித்து போலீசாரிடம் தகவல் தெரிவித்தனர். அங்கே சென்று சோதித்து பார்த்ததில் அவன் குழந்தையை கொன்று ஒரு பெரிய பெட்டிக்குள் சுருட்டி வைத்திருந்து இருக்கிறான் என்கிற விஷயம் தெரிந்து அதிர்ந்து போயினர். போலீசார் ஆத்திரத்தில் அவனை அங்கேயே 4 சாத்து சாத்தி வெளியே தரதரவென்று இழுத்து வர கூடியிருந்த கூட்டமும் கோபத்தோடு அவனை போட்டு தர்ம அடி வெளுத்து வாங்கியது. அப்படியே அவர்கள் கையினாலே அவன் சாகட்டும் என்று விட்டுவிட போலீசாருக்கும் ஆசைதான் என்றாலும் தங்கள் கடமையிலிருந்து விலக முடியாதே என்று உள்ளுக்குள் நொந்தபடி அவனை பாதுகாப்பாக ஜீப் வரை அழைத்து சென்று காவல் நிலையத்தில் சிறை வைத்தனர். இனி நீதிமன்ற காவல் விசாரணை என்று கொஞ்ச நாட்களுக்கு இழுத்தடித்துவிட்டு இந்த பரதேசியை ஒன்று சுகவாசியாக உள்ளேயே வைத்திருப்பார்கள் அல்லது வெளியே விட்டு விடுவார்கள் என்பது நாடறிந்த ரகசியம் என்றாலும் ஒருவரும் ஒன்றும் செய்வதற்கில்லை. இதுபோன்ற சம்பவங்களுக்கு எதிராக வெறும் வெற்று கோஷங்களை எழுப்பியும் போராடியுமே நம் காலம் ஓடுகிறது. டேபிளின் மேல் கைகளை கோர்த்து அதில் சோர்வுடன் தலை சாய்த்து இருந்தவளை தோலை அழுத்தினாள் மணி. வேகமாக நிமிர்ந்தவள் முகம் கசங்க, என்னால அந்த நியூஸ பார்க்க முடியல நீ, கொடுமையா இருக்கு என்று கண் கலங்கினாள். எனக்கு பெண் குழந்தை இல்லாம இருக்கலாம், ஆனா நானும் ஒரு பொண்ணு தானே. அந்த குழந்தையோட நிலைமையும் அவங்க அப்பா அம்மாவோட நிலைமையும் அதை நினைச்சு பார்க்கும்போது வேதனையா இருக்கு. அப்பா, அப்படியே நெஞ்செல்லாம் பதறது மிரு. காட், சத்தியமா டாலரேட் பண்ணவே முடியல என்று நெஞ்சில் கை வைத்து கன்னங்களில் நீர் வழிய அங்கிருந்த நாற்காலியில் வேதனையுடன் அமர்ந்தாள். இந்த மாதிரி சம்பவங்களை நம்மால ஏன் நீ தடுக்க முடியல? எத்தனை குழந்தைகளையும் இளம் பெண்களையும் இந்த கொடுமைக்கு பலி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனாலும் இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனே கிடைக்க மாட்டேங்குதே. அந்த ராட்சசன்களை நம்மால ஒண்ணுமே பண்ண முடியலையே. அதை நினைக்கும் போது அப்படியே பத்திக்கிட்டு எரியுது என தன் முன்னிருந்த மேஜையை ஆத்திரத்துடன் ஓங்கி குத்தினாள் மெரினா. அவளையே வெறித்து பார்த்திருந்த மணி, ஏ
ஏன் தீர்வு இல்லாம? எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாம் அந்த நாட்டை பிடித்திருக்க அரசியல் சகுனிகளோட தான் இருக்கு. அவங்க சரியான தலையீடு இருந்தா நிச்சயமா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒழிச்சு காட்ட முடியும். ஆனா தங்களுக்கு லாபம் இல்லாத அந்த செயலை செய்யறதுக்கு அவங்க யாரும் தயாரா இல்ல. சும்மா மீடியா முன்னாடி முழங்குற வெத்து பேச்சும் அலங்கார சூளுரையோடும் கவனமா அதை அவாய்ட் பண்ணிட்டு விலகி ஓடிடுவாங்க என்று நிறுத்தி, உன்னோட கணவர் மாதிரி என்றாள் அழுத்தமான நேர்பார்வையுடன். அண்ணி என்றாள் மெருனா வெக்கித்து. ஐம் சாரி என்ற மணிகர்ணிகா பட்டென்று எழுந்து வெளியேறிவிட்டாள். இவளின் உடல் எங்கும் சொல்ல முடியாத நடுக்கம் பரவியது. உண்மைதானே, என் கணவன் அரசியல்வாதிதானே. அவனை போன்றோர் நினைத்தால் இதை ஒழித்து காட்ட முடியுமே. அதை செயல்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக இல்லையே என்று தலையை இறுக பிடித்துக் கொண்டாள். அவளின் அலைபேசிக்கு நோட்டிபிகேஷன் ஒன்று வரவும் நடுக்கும் விரல்களால் எடுத்து பார்த்தாள். மணியிடமிருந்து தகவல் வந்திருக்கவும் தொண்டை அடைத்து கேழுதட்டை கடித்தவள் தன் வேதனையை விழுங்கி அதை திறந்து பார்த்தாள். மீடியாவிற்கு மிருத்யுஞ்சயன் அளித்துக் கொண்டிருக்கும் 5 நிமிட பேட்டிதான் அதில் வீடியோவாக ஓடியது. சின்ன குழந்தையிடம் கூட காமம் தேடும் மனிதர்களை நினைத்தாள். அடித்து கொன்று போட்டுவிடும் வேகம் வருகிறதுதான். ஆனால் இந்த நேரத்தில் நாம் பொறுமையை கடைபிடிப்பது அவசியமாகும். நம் நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு சரியான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும். சம்பவம் குறித்து இன்று அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. அதில் சரியான முடிவு எடுக்கப்படும். தனது கட்சி அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்தவனை நிறுத்தி வைத்து கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தனர் அங்கே சூழ்ந்திருந்த நிருபர்கள் கூட்டம். அவன் பின்னே அவனுடைய PA முருகன் அமைதியாக நின்றிருந்தார். இதை ஏதா சார் போன முறையே சொன்னீங்க, ஆனா ஒரே மாசத்துல அவங்கள வெளியில விட்டுடுதே உங்க ஆட்சி என்று ஒருவன் கேள்வி எழுப்ப அவனை திரும்பி அழுத்தமாக பார்த்தவன், இங்க இருக்கும் மாநில அரசால எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு உங்கள மாதிரி பேச முடியாது. எங்களுக்குன்னு சில தனிப்பட்ட பொறுப்புகள் இருக்கு. நாங்க நீதிமன்ற வாயிலாதான் எதையும் செய்ய முடியும். போன வழக்குல போதிய ஆதாரம் இல்லன்றதுதான் நீதிமன்றம் அவங்கள விடுவிச்சது. எங்களோட முதலமைச்சரோ இல்ல அவரது ஆட்சியோ இல்ல என்றான் சூடாக. சும்மா வெறும் வாய் பேச்சால எதையும் சமாளிச்சுட்டு பாக்குறீங்களே சார். உங்க அரசாங்கம் நினைச்சா புதிய சட்டங்களை குற்றவாளிகளுக்கு எதிராக கடுமையா கொண்டு வந்து இதெல்லாம் தடுத்து நிறுத்திடலாமே என்றான் அந்த நிருபர் ஏளனமாக. முகம் சிவந்த மிருதன் பல்லை கடித்து பொறுமையை இழுத்து பிடித்து, அதையேதான் நானும் சொல்றேன். சும்மா பேசணும்னு எதை வேணாலும் பேசக்கூடாது. இங்க இருக்க மாநில அரசால மட்டும் தன்னிச்சையா அது போன்ற சட்டங்களை அமல்படுத்தி விட முடியாது. ஒரு புதிய சட்டத்தை இங்க கொண்டு வரதுக்கு ஆளுநரோட அனுமதியோ மத்திய அரசோட ஒத்துழைப்போ அதுக்கும் மேல ஜனாதிபதியோட ஒப்புதலோ எல்லாமே சரியா நடக்கணும். இத்தனையும் செய்ய நாட்கள் பிடிக்கும் தான். உங்க அவசரத்துக்கு எல்லாம் நடக்காது என நறுக்கென்று பேச்சை முடித்துக் கொண்டவன் திரும்பி முருகனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு விறுவிறுவென்று நடந்து சென்று விட்டான். மெருனாவின் முகம் தாங்க முடியாத அவமானத்தில் கன்றி சிவந்து போனது. இவள் கணவனிடம் அத்தனை குறுக்கு கேள்விகள் கேட்ட அந்த நிருபர் இவளுடைய சேனலை சேர்ந்தவன் தான். அதுவும் ஜெய்யிடம் பயிற்சி எடுத்துக்கொண்டவன். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.